இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமியை ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றாங்க. வரும்போது வந்துட்டு எல்லாருமே அழுதுகிட்டே வர்றாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு ஒரு பக்கம், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் வந்துட்டு அழுதுகிட்டே வராங்க. அப்புறம் டாக்டர் வர்றாங்க. வந்ததும் பார்த்தா வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சி மாதிரி இருக்குது, ஐசியூ கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் வந்துட்டு உள்ளே போய் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்ல அந்த திக்கா வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, என் வாழ்க்கையை காப்பாற்ற போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்ல இந்த திக்கா ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு பவலா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உசுரை எடுத்துக்க கூடாதா, கடவுளே அத்தை உசுரை எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறமேட்டி வந்துட்டு டாக்டர் வெளியில் வர்றாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியையும் அவங்க அப்பாவையும் வந்துட்டு தனியாக பேசுகிறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க, எப்படியாவது உங்கள் அம்மாவை காப்பாற்றி என் கையில் கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்டே அருண்கிட்டே சொல்கிறாங்க. உங்கள் அம்மா இல்லாமல் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. வாங்க உங்கள் ஒய்ஃபுக்கு இப்படி ஆனதை நினச்சா எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, ஆனால் அவங்களுக்கு 3 இடத்துல வந்துட்டு குண்டுபட்டிருக்கு, வயிற்றுல 2, மேலே வந்துட்டு தோள்பட்டையில் 1, சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும், அப்படி எடுத்தாலுமே சக்ஸஸ் ரேட் வந்துட்டு 20% தான் அப்படின்னு சொல்ல பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தியோட அப்பா, டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், அபிராமி இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது, அவள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, என் ஒய்ஃப் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்துட்டு உடனே சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் அந்த பக்கம் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கிட்ட தீபா வந்துட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. மீனாட்சி வேறு அழுகிறாங்க. எனக்காண்டி தான் அத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்க, நான் வீட்டுக்குள்ளே மருமகளாக வரணும்னு நினச்சாங்க, ஆனால் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக தாக்கா இருக்குது. எங்கேயோ ஒரு ஏழை குடும்பத்தில் மகளாக பிறந்த என்ன இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்கிட்டு நான் உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு சாப்பாடு விட்டு என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, அந்த அத்தைக்கா இப்படி சோதனை கொடுக்கணும், கடவுளை என் அத்தை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக. ரம்யா சொல்கிறாங்க, நீ எதுக்கும் அழாத தீபா, நீ அழுதுனா உடம்பு தான் தேவையில்லாமல் கேட்டு போகும், எனக்கு டாக்டர் வந்துட்டு ஃபாரின்ஸில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் வர சொல்லி பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல அத்தாடி அத்தா இவன் என்ன ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்மளும் பதிலுக்கு ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் எனக்கு தெரிஞ்ச டாக்டரும் வந்துட்டு ஃபாரினில் ரொம்ப பேர் இருக்காங்க, நானும் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இவன் என்ன நம்ம சொல்கிறதுக்குன்னு பூலாப்பக்குன்னு சொல்கிறாள் அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸில் ரம்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சர்ஜரி ஏற்பாடெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பாவும் கார்த்தி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டது எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன இதுன்னு தெரியா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன எதுக்கு பெற்ற விளம்பரம் எனக்கு கால் பண்ண, நீ எனக்கு கால் பண்ண தெரிஞ்சுன்னா போலீஸ் என்ன தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்ல இதில் உனக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னாலும் போலீஸ் ஒன்றை தான் வந்து பிடிக்கும், என்ன சொல்லவா அப்படின்னு கேட்க இப்போ எதுக்கு தேவையில்லாம என்ன மிரட்டுற அப்படின்றாங்க. ஆமாம் எல்லாத்தையும் சேர்ந்து தானே பண்ணோம், அப்புறம் என்ன இதில் மட்டும் விளைவிக்கிற, அந்த கன் ஷூட்டில் உனக்கு கொஞ்சம் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் ஜெயிலில் போய் உட்காந்து கழித்து தின்ன வேண்டியதான், ஒழுங்கா வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கேன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போக ஏய் ப்ளீஸ் இரு என்னால் இப்போ வர முடியாது, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது வா, இல்லைனா ஸ்ட்ரைட்டாக அங்கே போலீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணன்னு தெரியாமல் விறுவிறுன்னு கீழே போகிறதுக்காக வராங்க. திடீர்னு அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. ஆனந்த் வர்றாரு. இவ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு நம்மளை கை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பக்கத்தில் வந்ததுமே சார் அப்படின்னு சொல்ல எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை அத்தையை பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வரணுண்டாங்க, அவங்க வந்துட்டு இடம் தெரியாமல் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல நான் என்கொயரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், வாங்க மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. மேலே போயிட்டு எல்லாருமே என்கொயரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யா மட்டும் வாயை கொடுத்து அவங்களே வந்துட்டு வம்பெடுத்து வாங்கிக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலையில் இருக்கோம், இப்போ வந்துட்டு என்கொயரி அது இதுன்னு சொல்கிறீங்களே, அந்த ரியா ஷூட் பண்ணதை எங்கள் கண்ணால் பார்த்தோம், நாங்கள் அப்படி வேணால் வாக்குமூலம் கொடுத்துறோம், அவளை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தண்டனை வாங்கி கொடுங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல மேடம் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க, நீங்கள் எதுக்கு பொங்கி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு யார் வந்துட்டு ரொம்ப க்ளோஸோ அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்ககிட்ட வந்து விசாரணை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு க்ளோஸ்னா எங்கள் ஆனந்த் மாமா தான், அவர் தான் தாலி கட்டி கூட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ போய் சொல்கிற சார், என் புருஷனை விட அவளுக்கு இவ தான் ரொம்ப க்ளோஸ், 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா போயிட்டு ஒன்றா தான் அலைஞ்சு வருவாங்க, இவ்வளோ முதல் விசாரிங்க தெரியும் அப்படின்னு சொல்ல ஃபோன் வேறு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு, மேடம் ஃபோனை கட் பண்ணாதீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாங்க. எங்கே இருக்க, நான் தான் இங்கே இருக்கல, வரும்போது பணத்தோட வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இது யார் அப்படின்னு சொல்ல ரியா அப்படின்னு சொன்னதுமே சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணது. இப்போ மட்டும் யார் கால் பண்ணது, இவ வந்துட்டு சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஐஸ்வர்யாவை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ இப்போ தான் வந்துட்டு இவனே என்னை மன்னிச்சு ஏற்றுக்க ஆரம்பிச்சா, இப்போ நம்மளை வந்து மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சார் இது ரியானா அந்த ரியா இல்லை சார், வேற ரியா என்னோட ஃப்ரெண்டு, அவங்க வந்துட்டு பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன், அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பணம் கொடுக்குறடே அதனால தான் அவங்க அப்படி ஃபோன் பண்ணியிருக்காங்க, நான் வேணா உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணால் வேற ஒரு பொண்ணு தான் வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. ஆனந்த் மாமா அந்த ரியாவோட ஃபோட்டோ காமிங்க அப்படின்னா ஆனந்த் ரியாவோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. 2 பொண்ணு வேறு தானே மேடம், நான் உங்களுக்கு நாளைக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதும் கொஞ்ச நேரத்தில் என்னை அக்யூஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்துட்டு அமைதியாகிறாங்க. அடுத்து ஆனந்த் சொல்கிறாங்க, என்னோட தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இதில் ரொம்ப முக்கியம், அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டு போய் வந்துட்டு
காமிக்கிறாங்க. இவன் தான் அந்த ரியாவை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வச்சான், எப்படியாவது பிடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்ல, சாரி கார்த்தி, நாங்கள் வந்துட்டு எப்படியாவது ரியாவை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு கிளம்பும்போது ஒரு செகண்ட் வந்துட்டு ஐஸ்வர்யாவே பார்த்த மணிக்கே போலீஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.